பூரி ஜெகநாதர் கோவில் அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? இங்கு குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மீண்டும் மதிய உணவுக்கு பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. அதனால் இங்கு இறைவனுக்காக விருந்து தடபுடலாக செய்யப்படுகிறது. இங்கு விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது. கோவிலில் சமையலறை உலகத்திலேயே மிகப்பெரியது. 56 வகையான சமையல் உணவுகள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன. சமையல் அறைக்கு அருகில் உள்ள கங்கா மற்றும் யமுனை என்ற 2 தீர்த்த கிணறுகளில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி மண் பானைகளில் மட்டுமே சமையல் செய்யப்படுகின்றது. இந்த சமையலறைகளில் ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பானைகள் அடுக்கப்பட்டு உணவு சமைப்பார்கள். அப்படி சமைக்கும் பொழுது அடியில் உள்ள உணவு வேகும் முன் மேலே உச்சியில் உள்ள உணவு வெந்துவிடும் அதிசயம் இந்த கோவிலில் நடக்கிறது. தினம்தோறும் சமைத்த பின் மண் பானைகளை உடைத்து விடுவார்கள். தினம் தினம் சமையலுக்கு புது பானை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோவிலில் செய்யப்படும் உணவானது வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் 2 லட்சம் ஆனாலும் சரி 3 லட்சம் ஆனாலும் சரி சமைக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் சரியாக இருக்கும். சமைக்கப்பட்ட உணவில் ஏதேனும் தவறு இருந்தால் கோவில் சமையலறைக்கு பக்கத்தில் ஒரு நிழல் நாய் தோன்றுகிறது. அப்படி தோன்றினால் உணவுகள் புதைக்கப்பட்டு புதிய பகுதி உணவுகள் சமைக்கப்படுகின்றது.